நான் உங்க மினி. ஸோ இன்றைக்கி வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அரபோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரமோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆரம். இந்த வருஷம் போல் இந்த வருஷமும் உங்கள் பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா எனக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆர்கியூமெண்ட் தான் நடந்துட்டுருக்கு. இங்கே பாருமா, என்னால் முடியாது, நீ சொல்கிறங்கிறதுக்காக ஒருத்தனை கட்டிக்க முடியுமா? அவன்கிட்ட நான் பேசணும், அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ இருக்குன்னு தெரியும்ல. நீ சொல்கிறவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்து கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டியே அடிச்சு நான் வரடி உள்ளே போயிடுவ பார்த்துக்க. ஜென்னுக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டே இங்கே பாடுறா, இவளை எப்படிலாம் பேசுகிறேன்னு அட்டிச்சுனா பரமாண்டே எல்லாம் ஆடிக்கிட்டு அலையிறா ஒன்றா இவ வாயில் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே சமைச்சிட்ருக்காங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு ஏண்டி காலையில் இந்த ஆர்கியூமெண்ட்டு? ஜின் என்னால் முடியல தெரியுமா? ஜின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காரான். இருடா உனக்கு தோசை ஊற்றிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அந்த டேபிள்லேருந்து உட்காந்துருக்கா. ஃபஸ்ட்டு குரங்கு மாதிரி உட்காராம இறங்கி உட்காரு. அதெல்லாம் முடியாது, பேசுறதை மட்டும் கேளு ஜின். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறான். இங்கே பாரு, இந்த அம்மா நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது. நான் 1000 தடவை சொல்லிட்டேன் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்களை பார்க்குறான். இஷ்டத்துக்கு எல்லோரும் அவனை கேரண்டி கார்டு மாதிரி கேரண்டி கொடுத்துட்ருக்காங்கடா. அதாவது இந்த ஒரு பொருள் வாங்கினா சொல்லுவாங்க 2 வருஷம் அது கெட்டே போகாதுன்னு. அந்த மாதிரி குடிக்க மாட்டான், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப நல்ல பையன், அப்படி இப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எல்லோரும் கேரண்டி கொடுக்குறாங்க, புரோக்கர்ஸ். ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்துட்ருக்கான். அந்த புரோக்கர்ஸோட கேரண்டி கார்டை வச்சுட்டு இந்த அம்மா அவனை கல்யாணம் பண்ண நிற்குதுடா. எப்படா யாருன்னு தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஜின்னு பையனை பார்த்துட்டு எஸ் லாஜிக் தான், புரோக்கர் கொடுக்குற கேரண்டி கார்டு டோட்டலி வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக தலையாட்டிங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து திருப்பி வெளியே வந்துட்டு தோசை கரண்டையிலே அண்ணன் தங்கச்சி மண்டே உடச்சிருவேன் பார்த்துக்கோங்க. 2 பேர் அப்படியே வாயை மூடிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஏன் புரோக்கர் இத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அதெல்லாம் சும்மா இதாகிட்டு இருக்கு. சும்மா அறிவு கிட்டத்தனமாக பண்ணி பேசிக்கிட்டு அந்த பையன் நல்ல பையன் அவ்வளோதான். எனக்கு அந்த பையனை பிடிக்கல. ஜின்னு உங்களை பார்த்துட்டு பிடிக்கலையா? சுத்தமாக பிடிக்கல அப்படின்றீங்க. ஜின்னு அம்மா அவளுக்கு பிடிக்கலன்னா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறேன். எருமக்கடா, உனக்கு எருமக்கடா வயசாகிடுச்சுடா, ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனால் நான் இன்னும் அவளுக்கே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன் 3 வருஷமா. நீங்கள் உடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் வந்துட்டு கேட்டேனா, நீ காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கா, அதனால தான் 3 வருஷமாக பார்க்குறேன், இல்லைனா 3 வருஷம்லாம் இருக்காது. நான் முடிச்சு 1 வருஷம் தானடா ஆகுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஹெட்டை வேறு ஷேக் பண்ணுறான். உன் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு அது எங்கள் அண்ணனை பற்றி எருமக்கடான்ற. கேள்றா ஜின் வந்துட்டு அம்மா என்னம்மா அப்படின்றான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன டாப்பிக்கை மாற்ற அவனை ஏற்றி விட்றியா, கொண்டே போடுவோனியா. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு வந்துட்டு அப்படியாடி அப்படிலாம் இல்லை, உன்னி அம்மா எருமக்கடாதுன்னு சொல்லிச்சுல, உன் மேலே இருக்க பாசத்தில் தான் சொல்கிறேன் கேளுடான்னு. ஆமாம்மா, நீ என்ன தான் இருந்தாலும் என்ன எருமக்கடான்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா 2 பேத்தையும் முறைக்கிறாங்க. 2 பேரும் அப்போ அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் அம்மா தோசை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற வயல தோசை தட்டை பிச்சுட்டு கீழே போயிடும் போல் அவ்வளோ டங்குன்னு வைக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கேன். செம்ம காண்டாயிட்டாங்க காலையிலேயே மாப்பிள்ளை வேணான்னு சொன்னதில்ல. ஸோ சாப்பிட்டுட்டு ஜின் வந்துட்டு சரி நான் போய்ட்டுறேன். சரி இப்படி எனக்கு கழட்டிட்டு போறியடா. ஜின்னு உங்களை பார்த்துட்டு உன் கூட வீட்டில் உட்காந்துனா அவ்வளோதான், அம்மா என்னையும் கிழிச்சு நேரம் தொங்க விட்டுறான், நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிளம்பிட்டான். அங்கே உங்கள் அம்மா உங்களை போட்டு அருன்னு காலிலேருந்து அறுத்துட்ருக்காங்க. அப்படியே ஜின் சைட் பார்த்தா ஜின் வந்து நேராக அங்கே போயிருப்பான்ல, அங்கே பார்த்தா ஒருத்தர் கத்திட்டு இருக்கான். அவனும் இதே மாதிரி தான் பொல்லம்பிட்டு ஜின் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து நிற்கிறான். இந்த பொடி அம்மா பேசுகிறாங்க, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ஃபோனை வாங்கணுன்னு ஆரம் கடைன்னு போயிட்டான். ஜின்னுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. ஜென்னி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்டில் எல்லோரும் எப்படிடா இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. தங்கச்சிக்கு எப்படிடா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆச்சா? பார்த்துட்டே இருக்கோம்மா. இன்னும் அவள் தான் யாருக்கும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. இந்த ஆரமும் அப்படி தான்டா இருக்கான். ஒன்றுமே நல்லா புரிஞ்சுக்க முடியல. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், உடனே ஃபோனை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். எவ்வளோ இது பண்ணுறான் பாரு. ஜின்னி கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுடா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. என்னால் முடியலடா, எவ்வளோ வயசாகுது, எருமை மாடு சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. பாவம் எல்லார் வீட்லேயும் ஒரே பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரிம்மா நான் போய் அவன்கிட்ட சொல்கிறேம்மா. சீக்கிரமாக சொல்லுடா. என்னடா அவனுக்கும் தங்கச்சி இருக்குல்ல, ஷோப்போ எதுவுமே என்னால் சொல்லவே முடியல, சொன்னாலே கத்துறான்டா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சரிம்மா நான் சொல்லுறேம்மா, நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பொண்ணு பாருங்கள், அவன் உடனே கல்யாணம் பண்ணிப்பான். ஏண்டா இது வரைக்கும் அவனுக்கு ஒரு 1000 பொண்ணு ஃபோட்டோ அனுப்பியிருப்பானா, எதையுமே பிடிக்கலன்றான்டா. அப்படி எப்படி தான்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க.
ஜின்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பெல் அடிக்குது. அம்மா பெல் அடிச்சிருச்சு. சரிடா, சரி நீ போய் கிளாஸை பாரு, உடம்பு பார்த்துக்கோ சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஃபோன் வச்சுட்டு இந்த ஆரம் அம்மா வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க, எப்பவும் போல தான் உன்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. ஏன்டா நீ தான் பண்ணிக்கிட்டா தான் என்ன? டே ஜின் நீ வேற ஏன்டா அவங்க கூட சப்போர்ட் பண்ணுற, எனக்கு தலை வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் ஆரம் போய் டேபிள் உட்காந்துட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனை? அவங்களும் அவ்வளோ பொண்ணு ஃபோட்டோ கட்டுறாங்கடா. அதுவும் நான் வந்துட்டு அவ்வளோ தடவை சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு குழந்தை அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, பொறுப்பு இல்லை, எதுவுமே இல்லைன்ற ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். உன்னைய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் எவனாச்சும் நம்புவானா? லூஸ் மாதிரி பேசாமல் நீ அம்மா சொல்கிறதுக்கிட்ட கல்யாணம் பண்ணுறது நல்லது. ஹிஜி நீங்கள் பாடுறா, நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ தான், இதை வச்சு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறப்ப நீ யோசிச்சுப்பார். அந்த பொண்ணுக்கு நான் தேவையானதெல்லாம் செய்யணும். அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவா, ப்ரெக்னென்சி டைம் நான் பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், அதை தாண்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கணும். ஐயோ இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு தலையே சுற்றுறா. அதனால தான் நான் கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன். எங்கே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜின் பார்த்துட்டு இதாண்டா லைஃப், கல்யாணம்னா அப்படி தான் இருக்கும், லைஃப்பில் நம்ம கூட யாருமே இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்கிறியா? என்னால் நான் முடியும்னு நினைக்கிறேன். அதாவது வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஓங்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து போகிற ஆரம்பிட்டு. இந்தாடா நீ வேறு ஏதாச்சும் பழமொழி சொல்லாமல் ஒழுங்காக சொல்கிறா. என்னால் முடியல, எனக்கு ஏதாச்சும் ஐடியா கூட எங்கள் அம்மாட்ட இதை எப்படியாச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1000 தடவை சொல்லி பார்த்துட்டேன்டா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கடா. இங்கே பாரு ஆரம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் அதுக்கு ஒரே முடிவு. ஜின் கொஞ்சமாச்சு எனக்காக பேசு, உனக்காக தான் பேசுகிறேன். இப்படியே தனியாகவே நீ இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையை சொன்னால் அது ரொம்ப தப்பு. போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து முன்னாடி போகிறோம். ஆரம்க்கு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து ஒரு கிளாஸில் போகிறதுக்கு முன்னாடி ஜின்னை பார்த்துட்டு தயவு செய்து நீ ஹெல்ப் பண்ணின்றான். ஜின் வந்துட்டு சான்ஸே இல்லை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டான். ஆரம் கிளாஸ்க்குள்ளே போனோன்னு எல்லாரும் ஆரமே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆரம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கான். பட் எல்லா பொண்ணோட க்ரஷ்ஷும் ஆரம் அண்ட் ஜின் தான். 2 பேரும் செம்மழகாக இருப்பாங்க. எல்லா பொண்ணும் அப்படியே ஆரம் ஜொல்லு ஊற்றுற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பட் ஆரம் எதுவுமே கண்டுக்கல. அவன் ஸ்பெக்ஸை வந்து அவனோட ஷர்ட்டில் வந்து போட்டு வச்சுருப்பான். ஷர்ட்லேருந்து அதை எடுத்து அவன் பாட்டுக்கு மாட்டிட்டான். அவன் பாட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். படிக்கிறான், பாடம் நடத்துகிறான், எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவனிச்சிட்ருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பேனும் ஆரம் தான் பார்த்துட்ருக்காங்க. பட் ஆரம் எதையுமே கண்டுக்காத மாதிரி எனக்கு கிளாஸ் நடத்திட்டு அவன் ரிட்டன் அவன் கேபின் போயிட்டான். ஜின்னு கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். ஜின்கிட்ட ஐடியா கேட்டால் ஒரே வழி கல்யாணம் பண்ணிக்கோன்றான். ஆரம்க்கு தலையே சுற்றுது. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்ன பண்ணுறேன்னே தெரில. அவங்க அம்மாட்டே அவனால் பேச முடியல. அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆரம் சைலண்ட்டாக உட்காந்துருப்பான் கிளாஸ் போகாமல். ஜின் அன்றைக்கி அப்படியே கிளாஸ் போயிட்டு அன்றைக்கி வீட்டுக்கும் வந்துட்டான் ஒரு வழியாக. ஜின் வீட்டுக்குள்ளே வரும்போதே செம்ம ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே பாருமா, எனக்கு டேட்டு போட பிடிச்சிருக்கு, நான் போடுறேன்னு சொல்கிறேன். இல்லை உனக்கு என்னம்மா பிரச்சனை? இங்கே பாரு, டேட்டு கீட்டுனா கொண்டே போடுவேன், ஆல்ரெடி ஆலையும் சட்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்கள் எப்போவுமே கிராப் டாப் போட்டு ஒரு பேண்ட் போட்டு நடுவில் வந்து ஹிப் செயின் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு அப்படி ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும். ஆனால் அங்கெல்லாம் அது ரொம்ப நார்மல் தானே. உங்கள் அம்மா அது ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ என்னென்னா ஹிப்பில் டேட்டு போடுவேன்னு சொல்லி நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஆண்டாது. இங்கே பாருவா, நீ ஒரு பொண்ணு இஷ்டத்துக்கு உடம்புல டேட்டுலாம் போட முடியாது. நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க இல்லையா? நான் பொண்ணு தானேம்மா, அதெல்லாமே இது என்னோடய உடம்பு, எனக்கு எங்கே டேட்டு போடணும்னு தோணுதோ நான் போடுவேன். இதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? உங்கள் அம்மா உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. என்னால் முடியாது, நான் டேட்டு போட அலோவ் பண்ண மாட்டேன், நான் போடுவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ டேட்டு போடுவேன்ட்டு யார் காசு தரேன்னா? எனக்கு ஜின் தருவான். ஜின் அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். ஜின்னுக்கு ஒரு நிமிஷம் இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கூட சரியாக புரியல. என்னமோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கிறது மட்டும் புரியுது. ஜின் சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். ஜின்னுக்கு இவங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணதுன்னு புரியாதனால அப்படி கேட்டிருப்பான். அண்ணா எனக்கு காசு தருவியா மாட்டியா? எவ்வளோ வேணும்? இவ்வளோ ஜிபே பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உடனே ஜிபே பண்ணுறான். அவங்க என்னிடமா முறைச்சிட்ருக்காங்க. இப்போ எதுக்கு என்னன்னு கூட கேட்காம ஜிபே பண்ணுவானா? இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஜின்னை முறைச்சிட்ருக்காங்க. இப்போ எதுக்கு நீ அவளுக்கு அமௌண்ட் கொடுத்த? அவன் தானே நம்ம கேட்டா. அவள் கேட்டால் கொடுத்துருவியா? சின்ன நிமிஷம் மாட்டிக்கிட்டோமோ, இதனால் எங்களுக்கு வேலை பார்த்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜின்னு உங்களை பார்த்தா நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா பிடிச்சி ஜின்னை கழுவி ஊற்றுறாங்க. இஷ்டத்துக்கு காசு கொடுப்பியா, அவன் என்னென்னு டேட்டு போடுறேன்னு ஆடுறா, அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. சின்னுக்கு ஐயோ காலையிலேயும் சுப்ரவாதம் பண்ணாங்க, இப்போ திருப்பி இப்போயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஜின் ரூமுக்கு வரான். நீங்கள் செம்ம ஹாப்பியாக படுத்துருக்கீங்க. இவன் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏண்டி இப்படி? இங்கே பாருடா, எனக்கு டேட்டு போகணுன்னு தோணுச்சு, நான் கேட்டேன், அதுக்கு தான் இவ்வளோ ஆர்குமெண்ட். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி எங்கே போய் போட போகிறேன்? நீங்கள் டக்குன்னு சின்ன பார்த்துட்டு போயிடுவா. அப்புறம் எது காசு வாங்கினேன்? அம்மாவுக்கே சொல்லல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல போயிடவா.
போட்டுக்கோ உனக்கு பிடிச்சா பண்ணு. நிஜமா? நிஜமா தாண்டி உனக்கு பிடிச்சா நீ பண்ணிக்கோ. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஓடி வந்து வேகமாக ஜின்னை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூடா. ஜின்னு வந்து அவளை ஹக் பண்ணி லைட்டாக பேட் பண்ணுறான். எனக்கு வந்து அப்பா கிடையாது, அண்ணா அம்மா மட்டும்தான். ஸோ ஜின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் செல்லமாக பார்த்துப்பான். அவளுக்கு வந்துட்டு ஒரு நாள் கூட அப்பா இல்லைங்கிற ஃபீல் வந்துடக்கூடாது. நம்ம அவள் கூட இருந்தால் அவள் என்னென்ன ஆசைப்படுறாலோ செய்யணும். பொதுவாக அப்பா அப்படி தானே செய்வாங்க, நம்மளும் அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஃபுல்லாக ஒயின் சப்போர்ட் தான். அவங்க அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். பட் முழுசாக ஒயின் சைடு சாஞ்ச மாதிரியே தான் பேசுவான். ஒயினுக்கு அப்படியே ஆப்டாக என்ன ஆகுமோ அது மட்டும்தான் பேசுவான். சம்டைம்ஸ் அவங்க திட்டுவாங்க, அறிவு இருக்கா இல்லையா, ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா, அவள் ஆடுற ரீசனே நீ தான் ஜின் அப்படிம்பாங்க. ஜின் பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். சின்ன பிள்ளை தானே, சரி விடுங்க, நினைக்கிறத பண்ணட்டும். அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும், யாரை பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கட்டும், அவள் லைஃப்மா விடுமா, அவள் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்துட்டு இல்லை, அவள் லைஃப் அவளுக்கு பிடிச்ச பையன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இஷ்டத்துக்கு எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டால் நல்லா இருக்காது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். சரி டேட்டப்பட போகலாம்ல, நிஜமாக கூப்பிட்டு போறியா? நிஜமாக கூப்பிட்டு போகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ஓகே சொல்கிறா. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து ஜின் கிட்ட போகிறா. ஜின் வாயினை பார்த்துட்டு அம்மா கண்டிப்பாக விடாது, நைட்டு நம்ம எப்படி திருட்டுத்தனமாக போய் தான் டேட்டு போட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி தான் காலையில் அம்மா என்னை போட்டுரும். அது என்ன எப்போ போல் கரண்ட் 2 அடி 2 திட்டு தானே, அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேவா. கேடுன்னு சொல்லிட்டு வயனை அழகாக ஓகே சொல்கிறா. அவங்க அம்மா 2 பேத்தையும் பார்த்து நைட்டு உட்காந்து திட்டிகிட்டு இருக்காங்க. பாரு வயன் டேட்டு போட்ட கொரண்டியில் சூட்டு வச்சு இழுத்துறேன் பார்த்துக்க அந்த இடத்துல. வயன் எதுவுமே சாமா அப்படி சின்ன பார்க்கும்போது சின்னண்டேன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிக்னல்லே சொல்லிட்டு இருக்கா. வயன் வந்து டன்னுன்னு சொல்லிட்டு அவளை அமைதியாக உட்காந்துருக்கா. அவங்க அம்மா 2 பேத்தையும் குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது 2ம் ஒரே வார்த்தையில் அடங்குற ஆள் கிடையாது. திட்டு வாங்கினதுக்கப்புறம் 2 கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. அவளும் காசை வாங்கிட்டு எந்த சேட்டையும் செய்யல போகிறேன்னு சொல்லி வாயை மூடிட்டு இருக்கா. இவனும் எதுவும் பேசாமல் இருக்கான். எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு டவுட்டு. 2 பேரையும் பார்த்துட்டே இருந்தால் 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. டிவி பார்க்குற பேர் 2 பேரும் அவங்க பாட்டு கேஷுவலாக எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த போகலாம் அந்த மாதிரி எந்த ஒரு டாக்கும் வரல. அவங்க அம்மாவுக்கு டவுட்டாகவே இருக்குது. இல்லை இது 2 அடங்குற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நைட் தூங்குற டைம் வந்துருச்சு. என் ரூமுக்கு போகும்போதுக்கு முன்னாடி ஜின்னை பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓடுறா. ஜின்னை சிரிச்சிட்டே வந்து வாங்கி பண்ணிப்பேன். அவனும் போய் அமைதியாக ரூமில் தூங்கியிருப்பான். அப்படியே ஒரு 1 hour ஆகுது. அவங்க அம்மா தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜின் பேட்டி பார்த்துட்டு இருக்கான். வயன் பார்த்துட்டு ஓகேவா ஓகே கொலுசு கழட்டிட்டு வாடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா வந்து வயனை கொலுசு போட்டு அவனை எவ்வளோ வேணால் மாற்றி இதை மாத்திரனா காலை உடச்சிருப்பேன்னு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொலுசை போட்டிருப்பான். இப்போ ஜின்னும் வந்து பொறுமையாக அந்த கொலுசை கழட்டிட்டு இருக்கான். 2 பேர் சேர்ந்து அந்த கொலுசை கழட்டிட்டாங்க. வயன் அந்த ஆட்டு போகிற டக்குன்னு ஜின் கை பிடிச்சிட்டு ஓட்டாதிரி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொறுமையாக இருக்க டேபிளில் வச்சிட்டான். 2 பேரும் அப்படியே பொறுமையாக பூனை மாதிரி பதுங்கி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோ பொறுமையாக அந்த டோரில் லைட்டாக சவுண்ட் கேட்கும் எப்போவுமே, அது கூட கேட்டுக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு டோரை வெளியே லாக் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க அம்மா ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெளியே லாக் பண்ணிட்டு 2 ஓடிருச்சு. அள்ளி ஜென் வந்துட்டு பைக்கை இங்கே எடுத்து அம்மா கண்டுபிடிச்சிரு தள்ளுன்னு சொல்லி வயனை தள்ள விட்டுருப்பான். மாடு ஏண்டா தள்ள விடுறேன் இப்படி என்ன பண்ண சொல்கிறேன் மாட்டிக்கு சொல்கிறியா? ஜின் கால் வலிக்குது ஜின், அதுங்காட்டி உனக்கு வலிக்கும், டேட்டு வேணுமா வேணாமா? வேணும் தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஒரு வழியாக பைக் தள்ளிட்டு வந்துட்டா. ஸ்ட்ரீட்டை தாண்டினோன்னு 2 பேரும் இப்போ பைக்கில் ஏறி நேராக போகிறாங்க. டே ஜின் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பைக் ஓட்டிகிட்டே வயனை பார்த்து கேட்குறான். நீ பாட்டுக்கு டேட்டு போடுறதுக்கு நைட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். இந்நேரத்துக்கு ஃபஸ்ட் டேட்டு ஷாப் இருக்குமா? சின்ன அப்படியே பைக்கை நிறுத்திட்டு வயனை திரும்பி பார்க்குறான். ஏண்டா இதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்குங்கிறது. நைட்டு பாரு எவ்வளோ ஷாப் இருக்குன்னு, நீ பாட்டுக்கு லூஸு மாதிரி கொஷின் கேட்காம அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து பைக் எடுத்துட்டான். ஸோ பைக் வந்து நேராக ஒரு ஷாப் முன்னாடி நிற்கிது. அந்த ஷாப்பை 10 நிமிஷம் வாயை பொழுந்துட்டான். ஜின் இது இந்த ஃபேமஸான ஷாப் தானே? அடிச்சுட்டு அழகாக ஹெட்டு செக் பண்ண. இங்கெல்லாம் டேட்டு நமக்குலாம் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்க்குறான். இங்கெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு தெரியுமா? அது இல்லாமல் இங்கே டேட்டு போடணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புக் பண்ணணும். நம்ம வேறு ஷாப்பில் போய் பார்க்கலாம். லூஸு வா உனக்கு கூட்டி போய் நான் இங்கே போட்டு விட்றேன். லூஸு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும் லூஸு, இங்கெல்லாம் நமக்கு போட்டு விட மாட்டாங்க. வாடி காசு நிறைய கேட்பாங்களா, அவ்வளோ காசு வச்சுருக்கா அம்மா கொண்டுரும் நம்ம 2 பேத்தையும், மரியாதையாக வா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ஜின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அங்கே ஜின் போயிடனே ஜின் சார் நீங்களா? ஆமாம் இருக்கானா? இருக்காங்க சார், அங்கே தான் தான் இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கை பிடிச்சிடான். உன் ஸ்டூடெண்ட் இங்கே வேலை பார்க்குறாங்களா, அதான் புக் பண்ணிட்டியா? ஆமாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயன் கையை பிடிச்சி ஒரு நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான்.
ஆரம்பிட்டு டேட்டோ போடணும். இல்லை சார் ஒருத்தவங்களுக்கு போட்டுட்ருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார், நான் போய் உள்ளே போய் சொல்லிட்டு வந்துட்டோம். சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவங்க கையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டான். அங்கே ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஒரு பிளாக் கலர் தீம் தான், பட் டேட்டு போட்டதெல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரேம் இருக்குது. ஜின் கையை விடேன் ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னு கையை விட்டுட்டான். ஒயின் போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்துட்ருக்கான். ஜின் இது நல்லா இருக்குல்ல, கொன்றுவேன். சின்னதாக ஒரு டேட்டோ செலக்ட் பண்ண, அவ்வளோதான் உனக்கு. சரி சும்மா பார்க்க தான் சரி, சொல்ல அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்குது. நெக்கில் போட்டிருக்காங்கல்ல. ஜின் ஒயனை பார்த்தேன், நெக்கில் மட்டும் போடுறேன்னு சொன்னேன். நான் நெக்கில் போடலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து சுற்றி டேட்டோலாம் பார்த்துட்ருக்கா. சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நீ வந்து பார்க்குறான். ஜின் சார் வந்திருக்கார். ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் ஆரம்பிக்கு ஷாக்கு. சும்மாவா? ஆமாம் சார் நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிக்கிறான். இல்லை சார் டேட்டோ போகணுன்னு சொல்லி புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து டக்குன்னு உங்களுக்கு முடிச்சு விட்டு அவனை உள்ள வர சொல்லுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே போயிட்டா. சார் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் இந்த சைட் திரும்பி பார்த்தா ஒயனை டேட்டோ பார்த்துட்டு இந்த மூளைக்கு பட்டா. ஒயன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து பார்க்குறா. அட வாடி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வேமா ஜின் கிட்ட வந்துட்டு, ஜின் எனக்கு பட்டர்ஃப்ளை டேட்டோ போட சொல்கிறேன், அங்கே ஒரு டேட்டோ அழகாக இருக்குடா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் காட்டுறா. சரிவா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஒயன் கையை பிடிச்சி உள்ள கூப்பிட்டு போகிறான். என்ன ஜின் சடனாக இங்கே வந்திருக்கா? இது என் தங்கச்சிடா, அவளுக்கு டேட்டோ போடணுமா தான் சரின்னு கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நீடெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதை சேஞ்ச் பண்ணிட்டு புக் கட்டுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அந்த ஆல்ரெடி அந்த என்னென்ன டேட்டோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட் இருக்கும்ல, அதை தூக்கி கொடுத்துருப்பான். ஒயன் இதை பார்த்துட்டு, இல்லை நான் ஆல்ரெடி மாடல் கொண்டு வந்திருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒயனை பார்க்குறா. ஒயனை வந்து டக்குன்னு அதை ஃபோன்லேருந்து எடுத்து காட்டுறா. ஓகே இருங்க நான் சார்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட காட்டும் போது போட்டுருவேன். எங்கன்னா போடணும்? ஹிப்பில். டக்குன்னு ஜின்னே உங்களை விட்டான்னு திரும்பி பார்க்கலாம். என்னடா நெக்லே நான் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஹிப்லையா? ஒழுங்காக கையில் போடு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஃபைன் ரொம்ப குண்டே போடுவேன் உன்னை. ப்ளீஸ்டா. ஃபைன் கும்முடிடுவேன். கையில் போடு. ஆரம் அந்த டேட்டோ கையில் போட்டுட்டுடா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நின்று எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ணா ப்ளீஸ். வயன் அம்மா திட்டும் வயன். அண்ணான்ட்டே இருக்கா. வாயம் மூடுடி. ப்ளீஸ் எனக்கு அதை ஹிப்லே போட்டு விடுங்களேன். ஆரம் பார்த்துட்டு, ஆமாம் இது ஹிப்பில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்டா கையை விட. ஆரம் நீ வேற எடுத்து கொடுக்காதரா. ஃபைன் நோ மீன்ஸ் நோ. ஒழுங்கு அதை கையில் போடு, விடுத்துருவேன் உன்னை. அண்ணா ப்ளீஸ். ஃபைன் ஒரு விஷயத்த நோன்னு சொல்லிட்டா அது நோ தான். திருப்பி கெஞ்சாங்க. ஜின் ப்ளீஸ் தான். ஜின் சொல்லிட்டு ஜின் கையை விடாமல் ஆட்டிகிட்டே இருக்கா. ஜின் கடைசியாக சரி அங்கேயே போட்டு விட்றான். இவ்வளோ வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அமைதியாக அங்கிட்டு ஒரு சோஃபாவில் போய் படுத்துட்டான். அவனுக்கு தூக்கமாக வந்திருக்கும். சரி நான் போய் படுக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். இப்போ ஒயன் வந்து அந்த இதெல்லாம் ஏறி உட்கார்றா. ஆரம் வந்துட்டு எங்கே போகணுன்னு கேட்டால் அவன் அமைதியாக உட்காந்துருக்கான். ஒயன் ஃபேஸுக்குள்ளே நிமிர்ந்து பார்க்கல. ஒயன் வந்து எங்கேண்ணா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அவள் ஹிப்பில் வந்து ஒரு ஹிப் செயின் எப்பவும் போல் போட்டிருக்கா. அதை பார்க்கும்போது ஆரம்புக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் இது வரைக்கும் நிறைய பேருக்கு டேட்டு போட்டுட்ருக்கான். பட் அவ்வளோவா யாருமே ஹிப் செயின் அப்போல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. யாருமே யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அவன் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி அவன் இப்போ தான் பார்க்கலாம். ஒரு மாதிரி அது அழகாக இருக்குது. அந்த ஹிப்புக்கே ஒரு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. ஆரம் கூட மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணுது. ஆரம் அதை பார்த்தோன்னே டக்குன்னு என்னோடய ஃபேஸை நீ வந்து பார்க்குறான். என் க்யூட்டாக சிரிச்சிட்டு இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை வச்சு காட்டுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நீடெல்லாம் கரெக்டாக புதுசாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். திருப்பியும் ஆரம் இப்போ வந்து எந்திரிச்சு நின்றுருப்பான். ஸோ அவன் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் தூக்கி வரணமாக இருக்குது. ஒரு பனியன் மட்டும் போட்டிருக்கான். ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ இருக்குது. ஒரு நிமிஷம் ஆரமே ஹார்ன் ஷாக்காக பார்க்குறான். அவன் எந்திரிச்சு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒயன் வந்து நிமிர்ந்து பார்த்துருப்பான்ல. ஒயன் வேறு டிசைன் கொடுத்துருப்பாள். அந்த டிசைனை வேறு அங்கே இருக்கிறதுல வேறு பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பண்ணிட்டு தானே வந்து இது பண்ணுவாங்க. அதுக்காக ஆரம் வந்து எந்திரிச்சு அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். ஒயன் ஆரமே பார்த்துட்ருக்கான். ஆரமோட ஷார்ப் ஐஸ் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அங்கே இருக்க ஸ்க்ரீனில் தான் இருக்குது. அப்படியே ஒரு செம்மையாக இருக்கான் பார்க்கவே. ஒயனுக்கு நிமிஷம் யாரா நீ இவ்வளோ அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவள் ஆரமே பார்த்துட்ருக்கான். ஆரம் கோலாம் பண்ணிட்டு போடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆரம் வந்து இந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயனோட ஹிப்பில் அந்த ஹிப் செயின் கீழே வச்சான். இந்த ஹிப் செயின் கீழே கத்தீங்கன்னா ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அதை ஓட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறான். அதுக்கே ஒயனுக்கு ஒரு மாதிரி சிலுக்குது. அவள் லைட்டாக ஷேக் ஆகலாம். ஆரம் பார்த்துட்டு ஷேக் ஆகக்கூடாது ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஆரம் வந்து அந்த நீண்டியில் கரெக்டாக அதில் இங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டு
எனக்கு இப்போ கிட்ட கொண்டு வரா. எனக்கு இப்போ தான் பயமே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவில் பார்த்துருப்பா. எல்லாரும் டேட்டூ போடுறத பார்த்தோன்னா அவளுக்கு ஆசை வந்திருக்கும். சரி போடலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனால் பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஆரம் வந்துட்டு ஒரு ஹேண்டை மட்டும்தான் அது டேட்டூ போட யூஸ் பண்ணுவான். ஸோ இன்னொரு ஹேண்ட் வந்துட்டு சும்மா நார்மலாக அந்த டேபிளில் கை வச்சுருக்கான். அவ்வளோதான், அப்படி தான் வச்சுருக்கான். ஒயின் வந்து ஆரமோட இன்னொரு ஹேண்டை டைட்டனாக பிடிக்கிறா. ஆரம்பிச்சு டக்குன்னு ஒயினை நிமிர்ந்து பார்க்குறான். பயமாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அந்த நீடில் கொண்டு வந்து வைக்கிறோம். எனக்கு சுருக்குன்னு ஒரு பெண்ணை மனசு டக்குன்னு ஷேக் ஆகிட்டா. அது இல்லாமல் ஆரமோட கையை இன்னும் கொஞ்சம் டைட்டனாக பிடிச்சிருப்பா. ஆரம் அப்படியே ஒயினை பார்த்துட்டு ஷேக் ஆகக்கூடாது, அப்புறம் டிசைன்ஸ் இப்படி வராது. வலிக்குது. டேட்டூ இப்படி தான் வலிக்கும், ஏன் தெரியாதா? தெரியும் வலிக்குது அப்படின்றா. அவள் கண்ணு அதுக்கே கலங்கிருச்சு. ஆரம் வந்துட்டு அங்கே ஒரு டிஷ்யூ எடுத்து ஒயின் கையை கொடுத்துட்டு டிஷ்யூ வச்சு கண்ணை தொடச்சிக்கோ, அல்லாத வலிக்காது, ஷேக் ஆகாது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்கும்போது நீ என்ன பாரு. ஒயின் அப்படியே வந்து ஆரம் பார்க்குறா. என் ஐஸை மட்டும் நீ பாரு, வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாத. ஈவன் நாங்கள் வந்து உனக்கு டேட்டூ போடுறேன் அப்படிங்கிறதே நீ ஃபோக்கஸ்டே வச்சுக்காத, என்னை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படியே ஆரமோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சி ஆரமோட ஐஸையே பார்த்துட்ருக்கா. அந்த ஐஸ் எங்கிட்ட அங்கிட்ட எங்கிட்ட போல அவ்வளோ ஷார்ப்பாக பார்த்து அது அவ்வளோ மெல்ஸாக போட்டுட்ருக்கோம். பொறுமையாக எனக்கு வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டனாக போடுற மாதிரி இருக்குது. அவளுக்கு வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப லைட்டாக, ரொம்ப மைல்டான ஒரு பெயின் இருக்குது. அந்த இடத்துல சுருக்கு சுருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வலி தெரியவே இல்லை. வாரமே பார்த்துட்ருக்கான். அப்படியே ஒரு 1 hour ஆகிருக்கும். ஆரம் டேட்டோவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல லிக்விட் மாதிரி அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த இதை கரெக்டாக ரிமூவ் பண்ணுறான். ஒயின் இப்போ தான் குனிஞ்சு டேட்டூவை பார்க்குறான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரோம் பார்த்துட்டு டேட்டூ ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அந்த நீடியெல்லாம் அது ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஒயின் அதை பார்க்கும்போது அவளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பெயினாக வர இருக்குது. அவள் பார்த்துட்டு அழகாக இருக்குது, எனக்கு இதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம் பார்த்துட்டு ஃபீவர் டேப்லெட் வாங்கி போட்டுக்கோங்க, கண்டிப்பாக பெயினுக்கு ஃபீவர் வரும். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஆரமே பார்த்துட்ருக்கா. ஆரம் மட்டும் அவ்வளோதானே, வேறு எதாவது டேட்டூ இருக்கா இல்லை எதாவது போட்டு விடணுமா? இல்லை இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எந்திரிக்கிறா. அவளுக்கு வலிக்குது. அவள் பொறுமையாக போயிட்டு ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பிட்டுருக்கான். ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இங்கே திரும்ப டே எந்திரிடா, அது ஒன்று வீடு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எந்திரிச்சிட்டு டேட்டு போட்டியா பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காட்டுறான். இந்த 2 பட்டாம்பூச்சிக்கு தான் இவ்வளோ ஆட்டம் ஆடி எடுத்துட்டு அயன் வரைக்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பே பண்ணல. ஆரம் எவ்வளோடா? ஆரம் பார்த்துட்டு என்கிட்ட காசு கேட்குற, நீ காசு கேட்குறடா கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் காசு வேணாம் போ நீ. சொல்கிறா 2 டேட்டூ போட்டுட்ருக்கேன். அது ஒரு டேட்டூ தான்டா, 2 பட்டர்ஃப்ளை இருந்தால் அப்புறம் 2 டேட்டூ தானே. சொல்ல எவ்வளோ? 15,000. நிமிஷம் வாயில் கழிச்சிட்டிங்க, 15,000 அப்படின்னு. சரிடா உன் நம்பருக்கு ஜிபே பண்ணவா இல்லை இங்கே கம்பெனி செருப்பான அடிப்பேன் ஜின். ஜின் அவனை பார்த்துட்டு ஏன்டா அப்புறம் என்னடா இங்கேருந்து எல்லாம் காசு தானே, ஃப்ரீயாக போட்டுடுறேன்றியா, காசு கொடுக்குறேன். ஜின் மூடிட்டு போறியா தங்கச்சி கூட்டிகிட்டு, பத்திரமா போ, டைம் ஆயிடுச்சு. தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் எனக்கு ஷாக்கு. எனக்கு ஒன்று பார்த்துட்டு பிடிச்சிருக்கு. தங்கச்சி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது பார்த்துட்டு. தங்கச்சி மகளையும் பாரு தங்கச்சின்றான் அப்படியே குத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ்லேயே போட்டு ஆரமாக வறுத்துட்ருக்கா. ஒரு வழியாக 2 பேரும் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயினுக்கு செம்ம காய்ச்சி, அவளால் எந்திரிக்க கூட முடியல, அவ்வளோ காய்ச்சல் அடிக்குது. ஜின் வந்து எப்பவும் போல எந்திரிச்சு வந்து அவன் சாப்பிட்டுட்ருக்கா. அவனை பார்த்தா ஒயினை காணா. எங்கம்மா ஒயினை காணா? திருடடா, காலையிலேருந்து டோர் ஓப்பனே பண்ணடா, அதிசயமாக இருக்குது. 6 மணிக்கு 7 மணிக்கு இந்த ஓடி வந்துடுவா, ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்ருக்காங்க. ஜின்னுக்கு அப்போ தான் நிமிஷம் தோணுது, ஐயோ டேட்டூ குத்துனா காய்ச்சல் வரும்னு அவன் சொல்லியிருக்கான்ல, அத்தாடி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வேகமாக வந்து டோரை நாக் பண்ணுறான். அவன் ஃபஸ்ட்டு நாக் பண்ணிட்டே இருக்கான், ஒயின் ஓப்பனே பண்ணல. ஒயினோட நம்ம கீழே தட்டி பார்த்துட்டு இப்போ எதுக்குள்ள டோரை நாக் பண்ணிட்டுருக்க, விட தூங்கட்டும் அப்படின்றாங்க. பட் ஜின் வந்து இருமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நாக் பண்ணிட்டே இருக்கான். அவங்களுக்கு நிமிஷம் ஜின் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னாச்சு, ஏன் இவன் இவ்வளோ பதட்டமாகறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேமாட்டு என்னாச்சுடா, ஏன்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நாக் பண்ணிட்டே இருக்கான். விடாமல் கால் வேறு அடிச்சுட்டே இருக்கான். இவங்களுக்கு வர வேறு ரொம்ப பயமாகுது. என்னடா அடி, என்னடா பண்ணுற, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ வேறு பதறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து டோரை நாக் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வழியாக அந்த வைனை ஓப்பன் பண்ணுறா. அவள் ஃபேஸு அவ்வளோ டயர்டாக இருக்குது, காய்ச்சல் ஹெவியாக இருக்கும் போல், ஃபேஸ்லாம் சவந்து போய் வந்து நிற்கிறான். ஜின் டக்குனு அவளை தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் அடிக்குதாடி? எப்போ இருந்து? நைட்டே வந்துடுச்சுடா,
ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவளை நிற்க கூட முடியல, அவள் அப்படியே சாயிரா. டக்குனு வந்து ஜின் வந்து பிடிச்சிட்டான். ஒயன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நைட்டு நல்லா இருந்த பிள்ளைக்கு திடீர்னு காலையில் எழுந்திரிச்சோன்னு காய்ச்சனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆச்சுட்டு, என்னடி ஆச்சு, ஏன்டி காய்ச்சி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. ஜின் வந்துட்டம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணியிருப்பான். அவங்க ஒரு மாதிரி பதட்டத்தில் ஒயன் கையை பிடிச்சிட்டு உட்காந்தப்ப கரெக்டாக நோட் பண்ணாங்க. இப்படி என்னமோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்படியே ஜின்னி ஒயன் சேர்த்து முறைக்கிறாங்க. டாட்டா போட்டிங்களா? அம்மா நான் ஆசையாக இருக்குன்னு சொல்லி நான் தாம்மா போய் போட்டு வந்தேன். பொய் சொல்லாத, நைட்டு வெளியே போகிற ஆள் நீ கிடையவே கிடையாது ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு முறைக்கிறாங்க. ஆசையாக கேட்டாம்மா. அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ரெண்டு சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக டாக்டர் வந்து டேட்டு போட்டனால தான் ஃபீவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெயின் அந்த ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி கொடுத்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும். ஜின் வந்து போகலை, ஏன்னா அவங்க வேறு உடம்பு சரியில்லை. விட்டுட்டு போனால் அவங்க அம்மா செம்மையாக திட்டுவாங்கன்னு தெரியும். ஸோ அமைதியாக உட்காந்துருக்கான். 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவன் வந்து அமைதியாக படுத்து தூங்கிட்டா. அவள் டயர்டில் தூங்கிட்டா, என்னமோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி. ஆனால் ஜின்னுக்கு தான் செம்ம திட்டு விழுந்துட்டுருக்கு. அறிவு இருக்கா இல்லையா, அவன் இஷ்டத்துக்கு கூட்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படி இப்படின்னு. ஜின் எல்லா திட்டையும் வாங்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. வாங்கிட்டு இந்த ஸ்டெப் ஃபீவர் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஜின் வந்து அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். வாயின் வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வாயின் கையில் காஃபி கொடுத்துட்டு முறைச்சிட்ருக்காங்க. அம்மா எனக்கு ஆசையாக இருந்துச்சுமா. ஆசையாக இருக்குண்ணா ஜின்ன ஆபத்து வேலை இது. இப்போ வழியில் எனக்கு டென்ஷன் ஆகுது வாயின், வர வர உன்னை பார்க்க எனக்கு. அம்மா நீ பண்ணுறதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னத்த என்னதான் இருந்தாலும் அப்பா இருக்க பிள்ளை மாதிரி. அம்மா அப்பாவுக்கு பயந்து எல்லாம் நடக்கும். இங்கே என்ன அம்மா தானேன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஏமா இஷ்டத்துக்கு ஏதோ பேசுகிற அப்படிலாம் இல்லை அப்படின்றா. ஜின் வந்துட்டம்மா ஏதாவது சொன்னாதும்மா, அமைதியாக இருமாண்ணா. ஆமாம்மா கத்தாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அவங்க அம்மாவை காம்டவுன் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஆனாலும் மனசாவலை இப்படி போய் பண்ணிட்டு வந்துருச்சிங்களே, பிள்ளைக்கு காய்ச்சலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கஞ்சி போட்டு கொடுக்குறாங்க. ஒயினா அமைதியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவங்க அம்மா எதுவும் சொல்லலை, அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு எப்போ போல ஜின் கிளம்பிட்டான். பட் ஒயினுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ரிட்டன் வர மாதிரி இருக்குது. அவங்க அம்மா தான் அவளுக்கு மாத்திரை கொடுத்துக்கிறது, அவளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஜின் வந்து அங்கே போயிட்டான். ஏன்னா நேற்று வரல, அன்றைக்கி வந்து ஒயினுக்கு டேட்டு போட்டேன்லடா, அவளுக்கு காய்ச்சல் இருக்கிற டேப்லெட் போட சொன்னேன்ல, போட்டேன்னு தான் சொன்னான். ஆனாலும் ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சுடா. இதெல்லாம் உடம்பு சரியாமல் இருந்தா பார்க்கவே மனசே ஆகலை. ஆசையை கேட்குறேன்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன். பிள்ளைக்கு எவ்வளோ காய்ச்சல் வந்துச்சு, பாவம் நேற்று ஒரு மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கொஞ்சம் மனசாகலை. ஆரம்பத்து சரி விடு, அதெல்லாம் நார்மலாக டேட்டஸ் போட்டால் அப்படி தான் வரும். அப்போ உனக்கு இவ்வளோ டேட்டு போட்டப்போ காய்ச்சல் வந்துச்சாடா? எனக்கு எதுக்கிட்ட காய்ச்சல் வருதுன்னா நான் அவ்வளோ வீக்காக இருக்கேண்ணா. அப்போ வீக்காக இருந்தால் தான் காய்ச்சல் வருமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய் ஆரம்பம் தான் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அன்னைக்கு டேவும் போகுது. ஆரம்ப வீட்டில் இன்றைக்கி ஃபோன் பண்ணி புலம்பியிருப்பாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தாலும் இதே கூத்து தான். ஏன்னா நம்மவும் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னடா இவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு. ஒயன் வந்து இதே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பா. ஒயன் அண்ணா இந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் ஆரம்புக்கு அனுப்புறியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து இந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு ஜின் சொன்ன ஃபைலை வந்து அவளும் ஆரம்புக்கு அனுப்பிட்டா. அவளுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அதில் ஆரம் டிபியை பார்த்தோன்னே செம்ம கூலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டிபியை டச் பண்ணி அவள் பாட்டு சும்மா பார்த்துட்டு இருந்திருப்பா. அவங்க அம்மா ஜின்னை கூப்பிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் காலையிலேருந்து சொல்லி பார்க்குறேன்டா, பேசி பார்க்குறேன்டா, ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, என்னடா இதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜின் புலம்புனதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக வெளியே வரான். அங்கே பார்த்தா ஒயின் வந்து ஆரம் ஃபோட்டோ வச்சு அழகாக பார்த்துட்ருக்கா. அது ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்படியே ஜின் பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக ஜின்னோட அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. என்னடா பண்ணுறேன் மிஷின் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை ஒயினுக்கு ஆரம் பிடிச்சிருக்கோ? டக்குன்னு ஒயினோட அம்மாக்கே ஷாக்கு. யாரும் ஆரம்? என் ஃப்ரெண்டு நாம்ஜோட். ஓஹோ அத்தனோட ஆரம்னு சொல்கிறேன். அப்படி தான் நீ விடு. நாம்ஜோரம் எனக்கு பிடிச்சிருக்குமோ? இருக்கலாம்டா, நாம்ஜோனுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லலாமா? ஜின்னுக்கு ஷாக்கு. என்ன பேசுகிற நீ, கம்முனிரு அப்படின்றா. என்னடா அவனுக்கு ஏன் வயசுமா, இது சின்ன பிள்ளைம்மா, என்னை விட அதுக்கு எப்படிம்மா செட் ஆகும், நீ கம்முனிரு, சும்மா சொல்லணும் தோணுச்சு, நானும் சொல்லிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நான் போகிறேன். அவங்க அம்மாட்டு டே ஜின் பேசலான்டா, நீ ஆரம் வீட்டில் பேசுறியா? அவெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், அவன் சின்ன பிள்ளை, அதுவும் அவன் தங்கச்சின்னு சொல்லுவான், அவன் எப்படி ஒத்துப்பான்? நீ சொல்லுடா, என்னடா அவனுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேளை எனக்கு பிடிச்சிருந்தா நல்லது தானே? நீ பேசுடா. சரி நான் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜின்னு எதுவும் சொல்லலை. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா வேறு பேசுகிறான்ட்டே இருக்காங்க. ஜின் வந்து நைட்டு தான் அவரும் அம்மா கால் பண்ணுறான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜின், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுமா, அம்மாவும் சொல்ல சொன்னாங்க, அதான் சரின்னு கால் பண்ணேன். சொல்லுடா. என்னடா தயங்கி பேசுகிற, அப்படியே நார்மலாக சொல்லு. அது ஆரம்புக்கு என் தங்கச்சி ஒயனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமாம்மா? என்னடா சொல்கிறேன்? இல்லைம்மா அது
நாங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கும் அமைஞ்ச மாதிரி இல்லை. ஆரமும் வேற இந்த பொண்ணை பிடிக்கல அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. ஒரு வேளை என் தங்கச்சி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குல்லம்மா, அதான் கேட்குறேன். ஏய் என்னடா இப்படி தயங்கி கேட்குற? பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லு. ஆரம் தலைமாட்டிலே உன்னை போட்டு நான் தாலி கட்ட சொல்கிறேன். டக்குன்னு அதை கேட்டோன்னு எனக்கு சிரிப்பாக இருக்குமா. ஏம்மா நீங்கள் வேறு நிஜமா நீ வந்து என்னோட ஃபோட்டோ அனுப்புனா ஆரம்க்கு அனுப்பி இந்த பொண்ணு தானு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடு. என் ஜின்னே வந்து கேட்கும்போது இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? நீங்கள் ஆரம்க்கு ஃபோட்டோ அனுப்பி கேளுங்கம்மா ஓகேவான்னு. அது ஓகேன்னு சொல்லிட்டானா எனக்கு ஓகே தான்மா. வீட்லேயே அம்மாவும் வந்துட்டு ஆரம்ங்கிறப்ப ஓகேன்னு சொல்கிறாங்க. அதாம்மா சரிடா நீ உடனே ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜின் வந்து அவங்களோட ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டான். ஆரம்க்கு அந்த ஃபோட்டோ போகுது. ஆரம் வந்து ஃபோட்டோன்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோனை எடுக்கல. கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லுமா என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் ரூமில் படுத்திருக்கேன். எப்போ பார்த்தா ரூமில் சும்மா படுத்துருக்கதே ஒரு வேலையாக வச்சிரு நீ. ப்ரொஃபஸராக இருக்கேன் ஒன்றும் சும்மா இல்லைம்மா சும்மான்னு சொல்லாதம்மா. சரி சரி நீ கடுப்பாகாத. நான் உனக்கு ஒரு பொண்ணுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரியா? நிமிஷம் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக பொண்ணு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்பேன். இது பண்ண கல்யாணம்னு பேசுகிறேன். இங்கே பாடுறா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறதுலாம் மேட்ரே கிடையாது. உன்னை உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் நீ கல்யாணம் பண்ண மாட்டே போல. ஒழுங்காக அதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. ஆரம்பிக்கு ஒரு நிமிஷம் என்னது சின்ன இவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இது என்னோடய லைஃப் 1000 தடவை சொல்லி அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அவங்க அம்மா என்ன திருப்பி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோட்டோ பாருன்னு. அவனுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. வேறு வழி பார்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஆரமும் டச் பண்ணி பார்க்குறான். ஆரமுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அதில் இருக்குது நான் ஆல்ரெடி வயனை பார்த்துட்டான்ல ஜின்னோட தங்கச்சின்னு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். சொல்லுடா ஜின் என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் ரூமில் படுத்திருக்கேன். மச்சான் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாண்டா ஒரு 3 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஏண்டா? அது உன் தங்கச்சிட்டு ஃபோட்டோ அனுப்பி எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதுடா. ஷோ எங்கள் அம்மா வச்சுட்டு என்ன முடியலடா. இந்த விஷயத்தை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லைம்மா நான் ஆரம் கேட்போம் தங்கச்சியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லுடா ப்ளீஸ்டா. ஆரம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ அனுப்பினது நான் தான். சொல்லிட்டு ஆரம் ஷாக்கு. என் தங்கச்சிக்கு நாங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கோம். எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு செட் ஆகலேன்னு கஷ்டமாக வர இருந்துச்சா. எனக்கு ஏன்னு தெரில ஃபோட்டோ காட்டணும்னு தோணுச்சு. நான் காட்டினேன் எங்கள் அம்மா பிடிச்சிருக்குன்ட்டாங்க. அதை நான் உங்கள் அம்மாட்ட அனுப்புனேன். அது சரி விடு இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. என் தங்கச்சி உனக்கு தங்கச்சி மாதிரி சொல்லாத. எனக்கு வந்துட்டு என் தங்கச்சி உனக்கு கொடுத்தா நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். அது எப்படா அந்த பொண்ணு என் அண்ணன் மாதிரி அவள் உன் அண்ணன் மாதிரி நினைக்க மாட்டாடா. ஏண்டா நீ எங்கள் அம்மா மாதிரியே பேசுகிற. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு மட்டும் சொல்ல ஆரம் பதிலே சொல்லலை. என் தங்கச்சி இந்த டாபிக் எனக்கு வேணாம். உனக்கு என் தங்கச்சி பிடிச்சிருக்குன்னா சொல்லு. நாம் ஃபர்தராக பேசி மேரேஜ் வச்சுக்கலாம். இல்லை பிடிக்கலன்னா டேரெக்டாக என்கிட்டே சொல்லிடு. இல்லை உங்கள் அம்மாட்ட கூட சொல்லிவிடா. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ யோசிச்சு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஃபோன் வச்சுட்டான். ஆரம்புக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. அவனுக்குன்னு இருக்க ஃப்ரெண்டே ஜின்னு தான். ஜின்னுக்கிட்டே இப்போ சொல்ல முடியல அவனால். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஜின்னோட தங்கச்சி வேறு. ஜின்னுக்கிட்ட போய் எனக்கு தங்கச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆரம்புக்கு. ஆரம் இன்னைக்கு எப்பவும் போல் வந்து டேட்டு போட போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் ஆரம் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு தான் டேட்டு போட்டுடணும். அந்த பொண்ணு டேட்டோவை வந்து ஹிப்பில் தான் போட்டுடணும். ஆரம்புக்கு வந்து அந்த பொண்ணு ஹிப்பில் டேட்டு போடுறதுக்காக படுக்குது. அவனுக்கு அடுத்த செகண்ட் ஒயின் தான் ஞாபகத்துக்கு வரான். அவன் வந்து டேட்டோலாம் போட்டுட்டான். அவன் மைண்ட் ஃபுல்லாக ஒயின் ஏன்னு தெரியல ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கான். அன்றைக்கி அவள் பயந்தப்போ அப்படியே ஆரம் கையை பிடிச்சிட்டு கண்ணை வந்து அப்படியே ஆரம் கண்ணை பார்க்க சொல்லியிருப்பாள். அவள் பார்த்துட்டு டிங்கின்னு கண்ணை அடிச்சுட்டே இருந்திருப்பா. அவளுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஆரம் வந்து ஒவ்வொரு தடவை அந்த நீண்டில் வந்து ஒயனோட பாடியில் வந்து இறக்கும் போதும் ஒயன் அந்த ஒவ்வொரு தடவை அப்படியே கண்ணு இறுக்கமாக மூடுறது. அப்படியே ஆரம் கை டைட்டாக பிடிக்குது. அப்படியே லூஸ் விடுறது. கண்ணத்தில் இருந்து ஆரம் பார்க்குறது இப்படிலாம் பண்ணிட்டே இருந்திருப்பான். அதெல்லாம் ஆரம் நோட் பண்ணியிருப்பான். அவனுக்கு இப்போ அதெல்லாம் தோணும்போது க்யூட்டாக இருந்துச்சுல அன்னைக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஷூ ஆரம் இன்னும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே ஒரு தட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேளை அவனை கல்யாணம் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குமோ அப்படிலாம் வேறு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி அவளை பார்த்துக்கணும் குழந்தைங்க அது இதுன்னு வரும்போது செட் ஆகுமா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆரம்புக்கு மைண்ட்குள்ளே 1000 தாட் இருக்கு. அவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜின் வந்து எப்பவும் போட்டு கேஷுவலாக பேசுகிறான். அதாவது என் தங்கச்சி பற்றி என்ன நினச்சா உனக்கு ஓகேவா ஓகே இல்லையா எதுவுமே கேட்கல. அவன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசுகிறான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. அங்கே ஆரம்புக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அவனுக்கு வந்து ஒயின் வந்து கொஞ்சம் யூனிக்காக வர பார்த்தப்ப அந்த ஹிப் செயின்னாலும் இல்லை பார்க்கும்போது அவனுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் அவளை
பார்த்தோன்னே அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ வந்து சம்திங் பிடிச்சிருக்குல்ல, அழகாக இருக்கால, ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு தாட் வேறு வந்துடுச்சு. அவனுக்கு எதுவுமே ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறான். சொல்லுடா, என்ன முடிவு பண்ணியிருக்கா? அம்மா, நான் சின்னோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி என் பையன் ஓகே சொல்லிட்டான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃபோன் வச்சுட்டான். அதுங்காட்டி என் ஜென்ட்டை ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜென் வந்து உங்கள்கிட்ட வந்து மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. உங்களுக்கு ஷாக்கு, ஜென்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ. என்னண்ணா ஃபோட்டோ? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், மாப்பிள்ளையோட ஃபோட்டோ. ஒரு விஷயம் ஒயின் அப்படி ஜென்னை பார்த்துட்டு, அண்ணா ஒயின் ரொம்ப நல்ல பையன், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, பிடிக்கலான்னு நோ சொல்லிடு அவ்வளோதான். அங்கேருந்து ஒயனோட அம்மா முறைச்சிட்டு, என்ன ஓகே சொல்லு, நோ சொல்லு, ஓகே சொல்லு சும்மா எப்போ பார்த்தாலும் நோன்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணுறதுக்குனே இருக்கியா ஒயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பார்க்குற அஜின் வந்துட்டேன். அம்மா நீ வரைக்கும் ஏமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு வந்துட்டான். அண்ணா அது இங்கே பாரு, அண்ணாவுக்கு வந்துட்டு தெரியும் என் தங்கச்சி எப்படி, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அண்ணனுக்கு தெரியும்ல. தெரியும், அண்ணனுக்கு தெரியும். உனக்கு கண்டிப்பாக அவனை பிடிக்கும் சரியா? ஃபோட்டோ பாரு, பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லு, பிடிக்கலையா நோ சொல்லிடு. அண்ணா அம்மா மாதிரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சரியா? உனக்கு ஓகேனா தான் அது ஓகே, உனக்கு ஓகே இல்லைனா அது ஓகே இல்லை. சரிண்ணா, ஃபோட்டோ பாரு, நீ முடிவு பண்ணிக்கோ. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனே எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அமைதியாக ரூமுக்கு ஃபோன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மாட்டி என்னடா இவ கத்தாதம்மா, ஃபர்ஸ்ட் அவட்ட நீ பொறுமையாக பேசி பழகுமா. இப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை விஷயம் வரும்போது அவட்ட கற்றுன்னு கத்துற. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம்லாம் நல்லா தானே பேசுகிற. உன் தங்கச்சி விட டென்ஷன் ஆகுது ஜென். டென்ஷன் ஆகாதம்மா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, அவள்கிட்ட காண்டோனா பேசு, அவகிட்ட கத்தாத, உனக்கு என்ன வேணாங்கிறது பொறுமையாக பேசுமா. அவகிட்ட கத்திட்டே இருந்தீங்கன்னா அவள் வந்துட்டு வேணாங்கிற பிடிவாதத்துக்கு போயிடுவாமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லலை. ஒயன் ரூமில் போய் அமைதியாக படுத்துருப்பாங்க. அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வரேம்மா, சாப்பிட வரேம்மா. அவங்க வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா பார்த்துன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டா. அம்மா ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறனாடி. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அவங்க அம்மா பார்க்குறா. அவங்க வந்து அப்படியே ஒயனோட ஹேர் கோதி விட்டுட்டேன்னு அம்மாவுக்கு தோணுது. அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிலாம் இல்லைம்மா. ஏன்டி நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிற? அது சொல்லுடி, கல்யாணம் பண்ணி போயிட்டேன் நான் ஒன்றா அண்ணாவை தனியாக போயிடணுமா. எனக்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை என் லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி அமையலைன்னா எனக்கு அது வேறு ஒரு சைடு பயமாகவே இருக்குது. எனக்கு அதனால வேணாம்னு தோணுது. நீ காட்டுற மாப்பிள்ளையெல்லாம் நீ காட்டுற தூரத்தை எவ்வளோ தூரம் நீ பார்க்குறீல, நம்மளை விட 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இல்லை ட்ராவலில் இருக்காங்க. அங்கேருந்து இங்கே உனக்கு பார்க்க அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்களா, அண்ணன் பார்க்க கூப்பிட்டு வருவாங்களா, அதெல்லாம் பார்க்கணும்ல. எனக்கெல்லாம் பார்க்கவும் தான் நீ பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கவே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இல்லை. உங்களை விட்டு போகக்கூடாது ரொம்ப தூரமாக. எனக்கு எங்கள் அண்ணாவையும் எங்கள் அம்மாவையும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் உடனே வந்து பார்த்துடணும் எங்கள் அண்ணாவையும் எங்கள் அம்மாவையும். அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். அவங்க அம்மா என்னை பார்த்துட்டு சரி அம்மாவுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ பாரு சரியா? உனக்கு பிடிக்கும். அவன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை, நம்ம வீட்டில் வந்து வெறும் காமனாக டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ஒயின் டக்குன்னு பார்த்துட்டு அப்போ எனக்கு ஓகே அப்படின்றா. ஜின் வெளியே நின்றுட்டுருக்கான். ஜின்னை இப்போ தான் ஒயின் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்ருக்கா. ஓகேவா? ஆமாம், ஃபோட்டோ பார்க்கலாடி. ஃபோட்டோலாம் பார்க்க வேணாம், நம்ம வீட்டை விட்டு காமன் நேரம் தானே தூரம், எனக்கு அது போதும் அப்படின்றா. அவங்க அம்மா என்ன பார்த்துட்டு ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அவள் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ பாரிடி தங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவள் என்ன எடுத்து அந்த ஃபோட்டோ பார்க்குறா. அவளுக்கு ஒரு விஷயம் ஷாக். ஆரம்பம் பார்த்தானே அவளுக்கு ஆரம்பம் பார்த்தாலும் பிடிச்சிருக்கும். பட் மாப்பிள்ளையே ஆரம்பம்லாம் அவள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. அவளுக்கு ஆரம்பம் சொன்ன மாதிரி அழகாக இருக்கல, அச்சா இவனும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒயின் அங்கே இருக்க தலைவாடிக்கு அவள் ஃபேஸை வச்சு புதைச்சி அவள் சிரிச்சிட்ருக்கா. 2 பேரும் வெளியே நின்று ஒயினை பார்த்துட்ருக்காங்க. பட் ஒயின் கண்டுக்கவே இல்லையா, அவள் ஜாலியாக இருக்கா. ஜின்னுக்கும் அவங்க அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு 1 வீக்கில் பார்த்தா இன்றைக்கி வந்து ஒயினுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ். ஆரம் ஃபேஸ்லேயே ஒரு ஸ்மைல் இருக்கு. ஏன்னா இந்த 1 வீக்கில் அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேச ஆரம்பிச்சால 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆரம்புக்கு வந்து ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒயன் நிறைய விஷயம் ரொம்ப க்யூட்டாக பேசுவான். அப்படியா, ஐயோ அப்படிலாம் பேசுவாள். அதெல்லாம் கேட்கும் போது ஆரம்புக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக தோணும். அவனுக்கும் வந்துட்டு இப்படி பிடிச்சிருக்கும் போது ஒயனுக்கு வந்து ஆரம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேர்த்துக்கு இந்த 1 வீக் பேசினது ரொம்ப பிடிச்சனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒயின் வந்து ஒரு சாரீ தான் கட்டியிருக்கா. அவங்க அம்மா ஒயனை பார்த்துட்டு
இது ரொம்ப முக்கியமான இந்த ஹிப் செயின் இப்போ. ஆமாம் அப்படின்னுட்டா. நைட்டுக்கு இது முக்கியம் இல்லை மைண்ட் சொல்லி காட்டுறாங்க. அம்மா இன்னைக்கு என்ன நைட் ஞாபகம் ஃபர்ஸ்ட் நைட்டு அதில் ஒரு பெயின் குத்தி தான் சாரியே கட்டணும், இதில் இந்த ஹிப் செயின் வேறு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. விழுங்க மரியாதை போ, இதை விடு. அம்மா கூடுமா ப்ளீஸ்மா. அட உடடி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒயினை விட மாட்டேன்னு சொல்லி இழுக்க கடைசியாக ஒயினதை வாங்கி கட்டிட்டா. அவங்க அம்மா ஒயினை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இவளை வச்சுட்டு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ கரெக்டாக ஒயின் வந்து அந்த ரூமுக்குள்ளே போகிறான். ஒயின் ரூமுக்குள்ளே போனோடனே ஆரம் கண்ணு வேறு எங்கேயுமே போகல. அவன் கண்ணு நேராக ஒயினோட ஹிப்புக்கு தான் போகுது. ஒயின் வந்து சாரிக்கு வந்து அந்த ஹிப் செயின் போட்டிருக்கான். ஸோ அது வந்து கொஞ்சம் அவள் லோ ஹிப்பாக வேற வச்சு அவளை கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த லோ ஹிப் சாரிக்கும் அந்த ஹிப் செயின் ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஒயின் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. ஆரம் கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஸோ ஒயின் வந்து அதுக்கப்புறம் பாலை கொடுத்துட்டு அமைதியாக உட்காரா. ஆரம் ஒயினே பார்த்துட்ருக்கான். ஒயினுக்கு ஒரு மாதிரி அவன் பார்க்கறதே கூச்சமாக இருக்குது. ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆரமோட ஸ்பெக்ஸ் என்ன அவன் கண்ணிலே தான் இருக்குது. ஒயின் இதை பார்த்துட்டு எங்கிட்ட திக்காமல் பேசி ஏன் இவ்வளோ பார்த்துட்டோம்? ஒன்றும் இல்லை அது எப்படின்னு சொல்லிட்டு வயன் அதுக்கப்புறம் குனிச்சிட்டா. சொல்லு வயன், எனக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு ஆசை இருக்குது, கேட்கவா? கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறான். இந்த ஸ்பெக்ஸை மட்டும் ஒரு தடவை கழட்டுறீங்களா? எப்போவுமே உங்களை ஸ்பெக்ஸோடு தான் பார்த்துருக்கேன். ஸ்பெக்ஸை கழட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆரம் உடனே அந்த ஸ்பெக்ஸை கழட்டிட்டு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேரை வர லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவனை பார்த்து கேட்குறா. ஒரே நிமிஷம் ஆனால் ஆடி போயிட்டா. அவன் ஸ்பெக்ஸை கழட்டோன்னே அவள் கண்ணு அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது அவளுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கான். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கதை விட ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருக்குது ஒயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயின் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸ்பெக்ஸை வச்சு அழகாக ஒருத்தரை மறைக்க முடியும்னா அது நீங்கள் தான் போல, கழட்டிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆரம் வந்து ஒயின் ரியாக்ஷன் வந்து லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா அவள் ஹானும் வாய் ஓப்பன் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஆரம் சிரிச்சிட்டே வந்து ஒயினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியா அவன் டக்குன்னு திரும்பிட்டான். அவன் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். ஐயோ ஏன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அன்றைக்கி நைட் அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்போ வந்து ஆரம் வந்து ஒயின் வீட்டில் தான் இருக்கான். 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இல்லை இந்த ஜின் தான் திரும்ப இந்த சேட்டையெல்லாம் செய்வான், நான் வந்து கம்மியாக தான் செய்வேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இவ தான் ஆரம் நிறையா சேட்டை செய்வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கிடைக்கிறீங்க. ஜின் வந்துட்டு ஆமாம் ஆரம் நான் சொல்லியிருக்கேன்ல. ஆரம் வந்துட்டு ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்றான். ஆரம் சரி 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 விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்கிட்ட எல்லார்ட்டையும் பேசும்போது ஆரம் ஜாலியாக தான் இருக்கேன். ஆரம் ஆல்ரெடி எல்லார்ட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அவன் பாட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஒயினுக்கு வந்துட்டு ஆரம் இப்படி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம் வீட்டுக்கே வந்ததே கிடையாது. ஒயின் இருக்க டைமில் வந்து ஆரம் வந்தது கிடையாது. ஒரு பொண்ணு இருக்க வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லி போக மாட்டான். பட் ஜின்னா அவங்க அம்மா இருக்க டைமில் வருவான். ஒயின் அந்த டைமில் வெளியே போயிருந்தா அவன் வருவான் வீட்டுக்கு. ஸோ அதனால் இவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருந்திருக்கும். அதனால ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து தான் பேரண்ட்ஸ் கூட பேசும்போது தான் அண்ணா கூடலாம் ஜாலியாக பேசும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இருக்கும் ஒயினுக்கு. ஒயின் வந்து அதை ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து ஒயின் வந்து ஆரம் வீட்டுக்கு வந்துட்டான். ஆரம் வந்து சும்மா பேசிட்டு தான் இருக்கான். ஒயினுக்கு தான் குக் பண்ண தெரியும். நிஜமாக உங்களுக்கு குக் பண்ண தெரியாதான்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு இல்லைங்க இந்த பவுலில் வந்து அந்த மாவை போட்டுட்டு வாங்க, நான் அதங்காட்டி இதை இது பண்ணி வச்சிட்றேன் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அந்த மாவை கட்ட போகிறான். ஆரம் அந்த மாவு இல்லை ஆரம் அப்படின்னு சொல்கிறங்காட்டி ஆரம் மட்டும் ஆரம் சொல்லிட்டு திரும்பி இருப்பான். டம்மான்னு கிண்ணியை போட்டு உடச்சிட்டான். ஒயின் அப்படியே ஆரமே பார்த்துட்டு ஆரம் நான் அந்த மாவில் இருந்தாலும் சொல்லுவேன், அதுக்கு எதுக்கு இப்போ கிண்ணி கீழே போட்டிங்க? தெரியாமல் போட்டுட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே தலையில் கை வைக்கிறான். ஏன்னா காலையிலேருந்து இதோட 4வது கிண்ணியை உடச்சிட்டான். ஒயனுக்கு செம்ம ஆயிடுச்சு. கொடுங்க இந்த பேர் நீங்கள் எதையுமே போடணும், நானே போட்டுக்கிறேன். என்ன வயன் எங்கள் அண்ணன் சொன்னான் அப்பயே இந்த ஆரம் கையில் எதை குடித்தாலும் உடச்சு கொடுத்துருவான்னு அவன் கையில் எதையுமே கொடுக்காதுன்னு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தலையில் அடிச்சுக்கிறான். வயன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒயின் தான் குக் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒயின் இந்த பிளேட்டை மகாபிரபு போதும், காலையிலே 2 பிளேட்டை உடச்சிட்டிங்க, 4 கிண்ணியை உடச்சிட்டிங்க, எப்படியோ உடச்சிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ தெரியுது ஏன் உங்கள் அம்மா உங்களுக்கு இந்த வீட்டில் கிச்சனே வச்சு தரலன்னு. அப்போயே எங்கள் அத்தையும் சொன்னாங்க அவனை கிச்சனுக்குள்ளே மட்டும் விட்டுறாதம்மா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு புரியலை, இப்போ எனக்கு நல்லா புரியுது அப்படின்றா. சரி விடு அப்படின்னு சொல்லி ஆரம் சைலண்ட்டாக இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து ஆரம் இப்போவும் போல் வந்து கிளம்பிட்டு இருக்கான். அவன் வந்து ஆரமே பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான். இவ்வளோ அழகாக நீங்கள் போகணுமா? ஆமாம் நீங்கள் ப்ரொஃபஸர் வேறு, இவ்வளோ அழகாக போனால் எல்லா பொண்ணும் உங்களை தான் பார்க்கும். ஆரம் உங்களை பார்த்துட்டு இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றா? அதுக்கு ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் கலைச்சிடலாமா? இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யணும் எல்லா கண்ணுக்கும் நீங்கள் அழகாக தெரியுவீங்க. கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஹெட்டை நீட்டான். பையன் வந்துட்டு ஆரமோட ஹேர் ஸ்டைலை கலைச்சிடுறான். பட் கலைச்சதுக்கப்புறம் பார்த்தா பையன் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கான்.
இதுக்கு நீங்கள் சீவியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திருப்பி சீவி விட்டுட்டா ஆரம்பிட்டு. ஏன்டி திருப்பி சீவி விட்றான்? களைச்சி விட்டா அழகாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் களைச்சி விட்டா தான் இன்னும் அழகாக இருக்கீங்க. வேணாம் வேணாம், நீங்கள் இப்படியே போங்க. சரி பாய், லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஒயினை ஆரம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கான். ஆரம்போட செஸ்ட்டு தான் அந்த ஹெட் இருக்குது, ரொம்ப குட்டியோண்டா இருக்கடி. நீ அவ்வளோ வளர்ந்துட்டேன்னு சொல்லு. சரி சரி அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து பாய் கட்டிட்டு கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆரம் வரான். ஒயின் வந்துட்டேன், பேக் வந்து கொடுங்க நாங்கள் வச்சுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அந்த பேக் வந்து ஒயின்ட்டு கொடுத்துட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். ஒயின் வந்து அவன் பேக்கை எடுத்துகிட்டு போயிருப்பான். நான் அப்போ பார்த்தா அவனோட ஃபோன் உள்ளேருந்து ரிங் ஆகுது. அவர் ஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டான். அந்த ஃபோனை வந்து உள்ளேருந்து எடுக்கிறா ஜின் தான். சொல்லுண்ணா, தங்கச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கா? சும்மா தான், இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஏன்னா இல்லை நான் ஃபோனுக்கு கால் பண்ணேன், ரிங் போல, அதான் சரின்னு இவனுக்கு கால் பண்ணேன். ஃபோன் ஹாலில் இருக்குண்ணா, நான் சைலண்டில் வேறு போட்டிருந்தேன். ஏன்டி இப்படி பண்ணுறேன், முதல் சைலண்ட்லேருந்து எடு. சரி ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேக் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கும். அவளுக்கு அதுக்குள்ளே ஏதோ லைட்டாக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் சரி நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணவா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து ஃபோன் வச்சிட்டான். ஒயின் வந்து இந்த பாக்ஸ் தெரிஞ்சிருக்குல்ல பளிச்சுன்னு, அதை எடுத்தாவது ஒரு பாக்ஸ் தான். அதை ஓப்பன் பண்ணால் உள்ள அவ்வளோ ஹிப் செயின் இருக்குது. ஒயினுக்கு நிமிஷம் ஹிப் செயின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு. ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஜின் வந்துட்டான். ஒயின் என்ன பண்ணுற அது எப்படி சொல்லிட்டு ஒயின் அப்படியே அந்த ஹிப் செயினை கையில் பிடிச்சி மாதிரி இந்த பாக்ஸோட பார்த்தா ஆரம்பிட்டேன். அது உனக்கு தான், நான் கொடுக்கலாம் நினச்சி பார்த்துட்டியா? இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அண்ணதை பார்த்துட்டு ஹிப் செயினா என்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்கே. எனக்கு தெரியும், உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான் நிறையா ஹிப் செயின் வாங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு உனக்கு வாங்கி தரணும்னு தெரிஞ்சிச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லிட்டு ஒயின் பெட்டில் போய் உட்காந்து அந்த எல்லா ஹிப் செயினையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் அழகாக இருக்குது. ஆரம் ஹிப் செயினுக்கு சைஸ் இருக்குது, சைஸ் சொல்லி வாங்கினீங்களா? 34 தானே, சொல்லி தான் வாங்கினேன். அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆரமே பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா கூட வாங்கினப்ப. உங்கள் அண்ணா கூட நான் என்னைக்கு வாங்க போனேன்? அவனா வாங்கிட்டு இருப்பா, சொல்லுவான் இந்த மாதிரி தங்கச்சி வாங்கியிருக்கேன்டா, பேக்கில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான் தெரியும், நல்லா கூட போய் வாங்கினதில்லை. ஒயினுக்கு நிமிஷம் அப்புறம் எப்படி சைஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயின் ஆரம்பி பார்த்துட்டு அப்புறம் எப்படி சைஸ் தெரியும்? அன்றைக்கி ஹிப்பை பிடிச்சேன்ல ஹக் பண்ணப்போ. ஆமாம் அப்படி சொல்லும்போது அவள் கூட ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு செட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கான். அன்றைக்கி மெஷர் பண்ணேன். மெஷர் பண்ணிங்கன்னா ஹேண்டில் மெஷர் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஒயினுக்கு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. ஹேண்டில் மெஷர் பண்ணியா? பாவி ஒரு நிமிஷம் தான்டா, இது நவுத்துறதுக்காக தான்டா ஹிப்பில் கை வச்சேன், அப்போ மெஷர் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. ஒயின் ஷாங்க்லேயே இருக்கும்போது ஆரம் அங்கேருந்து வந்து ஒயினை வந்து எழுப்பி நிற்க வைக்கிறான். ஒயின் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த நிற்கிறான். ஆரம் வந்து ஆல்ரெடி ஒயின் ஹிப்பில் ஒரு ஹிப் செயின் இருக்குது, அதை அப்படியே கழட்டி எடுக்கிறான். ஒயினும் பார்த்துட்டே இருக்கான். அவன் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருப்பான்ல இப்போ, அதில் எல்லாத்தையும் காட்டி இதில் எது வேணும் எத்தனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஹிப் செயின் எடுத்து லாக் பண்ணுறான். ஒயின் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே போய் அந்த ஹிப் செயினுக்கும் டேட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டா. ஆரம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம் ஒயினை பார்த்துட்டு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து லைட்டாக நவர போகிறா. டக்குன்னு ஆரம் வந்து ஒயினோட கை பிடிச்சிட்டு எனக்கு உடனே பண்ணணும்னு தோணுது, பண்ணப்பா. ஆரம் மூவ் பண்ணவான்னு கேட்டான். ஆசையாக இருக்கும் ஒயின். இஸ் தட் உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே, இல்லைனா ஒயினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஆரம் வந்து அந்த ஹிப் செயினில் அப்படியே ஹேண்ட் வச்சுருப்பான்ல, லைட்டாக ஹிப் செயினோட சேர்த்து வரடுறான். ஒயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கவ ஆரம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம் அப்படியே ஒயினை இழுத்துருப்பா. ஒயின் அப்படியே போய் ஆரம் மேலே சாஞ்சிட்டா. ஆரம் பார்த்துட்டு ஓகேவா இல்லையா? என் புருஷன் தானே நீ, உனக்கு எப்படி எனக்கு நோன்னு சொல்ல மனசு வரும்? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள். நோ நோ ஷையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரமோட செஸ்ல அவள் ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி பரி பண்ணுறா. ஆரம் அப்படியே ஒயினை லைட்டாக கிட்டே இழுக்கிறான். கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. ஒயின் பார்த்துட்டு ஆரம் கால் வருது, இக்னோர் இட். ஆரம் எங்கள் அண்ணா, அவனே சேர்த்து தான் அப்படி சொல்லிட்டு ஒயின் பார்க்கும்போது அப்படியே ஆரம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஒயின் வர ஆணும் மவுத்தாக ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அவன் டங்கோட டங் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கு. ஸோ இது வந்து டெலிகிராம் சேனலில் வரும். இதுக்கு மேலே டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2 பேரும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு படுக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. ஆரம் எனக்கு டயர்டாக இருக்குது, ஆனால் எனக்கு பசிக்குது. ஆரம் பார்க்குற மணி 3 ஆயிடுச்சு. சரி இரு நம்ம குக் பண்ணிட்டு வருவா. ஒன்னையம்மா ஒன்னே நம்பி கிச்சனுக்கா அயன்
சரி இப்போ கப் நூடுல்ஸ் இருக்கு ஆரம், அதை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் வாட்டர் வந்து அங்கே இருக்குல்ல, அதை வந்து ஹீட் பண்ணி அதில் ஊற்றிட்டு வந்துடு சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரமாக அழகாக டன் பண்ணிட்டு போகிறான். வயன் அமைதியாக படுத்திருக்க, அவளால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆரம் வந்து கப் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரான். பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டீங்கள? பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டாங்க, இது பண்ணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எந்திரிச்சு உட்காரா. பட் அவளால் எந்திரிக்க முடியல, அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆரம் அப்படியே அவளுக்கு பேலன்ஸ் கொடுத்து எழுப்பிட்டு ஓகே தானே, இதை எங்கள் முதுகுச்சிக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தலை எடுத்து முதுகுச்சிட்டு ஓகே தானே, வலிக்கிறேண்ணா வலிக்குது ஆரம். சாரி. எதுக்கு சாரி, இது நார்மல் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் பெயின் இருக்குது, நார்மல் தானே. ஆரம்பங்களை பார்த்துட்டு பொண்ணாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. வயனை போய் நிமிஷம் அமைதியாக இருக்கான். எல்லா பெயினும் அவங்களுக்கு தானே. அப்படி இல்லை ஆரம், அப்படி இல்லைண்ணா ஃபஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கல உனக்கு தான் ஒவ்வொரு பெயின் இருக்கும், ஒவ்வொருத்தருமே உனக்கு தான் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரின்னு வரப்போ உனக்கு அது ரொம்ப பெரிய பெயினாக இருக்கும். நீ தாண்டி ரொம்ப கஷ்டப்படுற. ஐயோ ஆரம், அப்படிலாம் இல்லை, அது கேர்ள்ஸுக்கு ரொம்ப நார்மல் தான். பசங்களும் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பொண்டாட்டியை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வேணுங்கிறத வாங்கி தரணும், வீடு கட்டணும், அவங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணணும், காசு கொடுக்கணும், எவ்வளோ இருக்குது தெரியுமா. பசங்க லைஃபும் ரொம்ப கஷ்டம்தான். ஆரம்பங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறான்? இதெல்லாம் விஷயம் தான் நான் கல்யாணமே வேணான்னு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு எனக்கு விஷயம் ஷாக்கு. அட்ட பாவி, கல்யாணம் வேணாம் நினச்சிட்டு இப்படி பண்ணுற? டபுள் மீனிங்கில் பேசாதே. டேய் நான் சிங்கிள் மீனிங் தான் பேசினேன், உனக்கு தானே டபுள் மீனிங்லாம் புரியுது. ஐயோடு சொல்லிட்டு ஆரம்பம் தலையில் கை விஷயம் அவனே சிரிச்சுக்கிறான். சரி, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண தெரில, பிடிச்சிருந்துச்சி, பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக. உனக்காக எல்லாம் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தோணுச்சு. அப்படி தோணல, உனக்காக எல்லாமே பண்ணிடுவேன்னு தோணுச்சு. என் பொண்ணாடே பார்த்துப்பேன், என் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்கள பார்த்துப்பேன்னு தோணுச்சு. ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். நான் அதனால் உங்க கூட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணாம், அவள் சின்ன பிள்ளை, இதை நம்ம டக்குன்னு மூவ் பண்ணிட்டோன்னா அவளுக்கு வலிக்கும் அப்படிலாம் தோணுச்சு. ஏன்னு தெரியல, உன்னை பார்த்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு டைப் ஆஃப் எமோஷன் தான் அண்ட் டைப் ஆஃப் லவ். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆரம், அது ஓவர் ஃப்ளோ ஆக தான் செய்யும். ஆரம் அப்படியே உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு எழுத்துட்டு அப்படியா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே வந்துட்டு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வயன் வந்துட்டு ஆரம் பார்த்துட்ருக்கா. போலியா டயர்டாக இருக்கும்ல. ஆரம் நீ இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கம்மனி ரெடி ஒன்று கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து காலம் கிட்டுருக்கான். வயன் வந்து ஆரம் பார்த்துட்டு ரொம்ப கேரிங்காக இருக்கா, பட் பார்க்க தான் முரட்டு பையன் மாதிரி இருக்கா. அப்படி சொல்லிட்டு ஆரம் பார்க்குறான். ஆமாம், என்னால் நேற்று நைட்டு உன் வெயிட்டு பேரே பண்ண முடியல தெரியுமா. ஆரம் பையன் பார்த்துட்டு வெயிட் குறைப்பா. எப்படியே இரு, ஆனால் உன் வெயிட்டை கொஞ்சம் நீயும் பேலன்ஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் ஒன்று மட்டும் தனியாக பேலன்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் நீயும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லூசி எதிரி பேசுகிறேன், சும்மா சொன்ன தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துட்ருக்கா. ஆரம்பம் சரின்னு சொல்லிட்டு காலம் கேட்டுருக்கான். கரெக்டாக அவங்க அம்மாட்டேருந்து கால் வருது. சொல்லுமா, ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சும்மாதாம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, மாப்பிள்ளை எங்க போயிட்டாரா? இல்லைம்மா, இன்றைக்கி அவர் வீட்டில் தான் இருக்கார். ஏண்டி? கால் வலிம்மா, சரியான கால் வலி, அதான் சும்மா உட்காந்து காலம் கேட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மா குமிஷம் எனதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆரம் மட்டும் அடியே இதை ஏண்டி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் தலையில் கை வச்சுக்கிறான். எதுக்கு தலையில் கை வச்சுட்ருக்கு? ஆரம் அங்கே நமக்கு ஆரம் அந்த விரலை மட்டும் லைட்டாக பிடிச்சோட. சரி அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து காலை பிடிச்சிட்ருக்கோம். யாரையும் கிட்ட வழியா அப்புறம் எடுத்துக்கிட்டு காலம் கொடுறான். என் புருஷன் தான், அமுக்கிறதுல என்ன இருக்குது? ஆமாம் என் புருஷன் தான், அமுக்கிறதுல ஒன்றும் இல்லைத்த. அழைப்பா வீலா அப்படின்னு இருக்கு அவங்க அம்மாவுக்கு. சரி ஏதோ ஒன்று சந்தோஷமாக தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு சரி மாப்பிள்ளை இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அம்மா நாளைக்கு கால் பண்ணுறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு கால் வச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆரம் பார்த்துட்டு என்னடி பாவம் எங்கள் அம்மா என்னாரா ஐயோ மாப்பிள்ளையை கொடுமைப்படுத்துறாடுன்னு நினச்சிருப்பாங்க. அப்படியா கொடுமைப்படுத்துறியோ? நான் எங்கே கொடுமைப்படுத்துறேன், நீ தானே நேற்று நைட்டு படுத்துறேன். ஷோ அதை வேறு சும்மா சொல்லாதுன்னு சொல்லும்போது ஆரம்புக்கே ஷையாக இருக்கும். ஸோ அப்படியே இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒயின் வந்து ஆரம்புக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், ஒயின் என்னால் முடியல ஆரம்பிட்டுருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பு கிளம்பி போயிட்டான். ஆரம்புக்கு தெரியும் ஒயினுக்கு வந்து பெயினாக இருக்குது, அவள் கொஞ்சம் பேர் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியலான்னு. ஓகே டயர்டாக இருக்குன்றா எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஸோ ஆஃப்டர்நூன் போல் ஒயின் போயிருப்பான். ஓகே ஆரம்போட கேபின் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஆல்ரெடி ஜின்னு உட்காந்துருக்கான். டே அண்ணா நான் மறந்துட்டேன்னு நினச்சேன். ஐயோ ஜின் ஒன்று எப்படி மறப்பேன்? இல்லடி நிஜமா அப்படி நினச்சேன். அண்ணா கலாய்க்காதடா. கலாய்க்காத, புருஷனை தான் ஞாபகம் இருக்கே. அண்ணா ஞாபகம் இல்லை, அம்மா ஞாபகம் இல்லை. நான் தான் டெய்லி உங்கள்கிட்ட ஃபோன்லாம் பேசுகிறேன்ல. பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒயின் வந்து ஜின் கூட நின்று பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே பார்த்தா ஆரம் டேபிளில் யாரோ ஒன்று வைக்கிறாங்க. என்னது? கிஃப்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜின் பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு கிஃப்ட்டு? ஆரம்புக்கு எதுக்கு கிஃப்ட்டு? உன் புருஷனுக்கு டெய்லியும் கிஃப்ட் வருது நார்மல் தானே, ஏன் நீ பார்த்தது இல்லையா?
கிஃப்ட் வருது நார்மலாக எனக்கு புரியல அப்படின்றா. உனக்கு தெரியாதா அவனுக்கு டெய்லி யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம கிஃப்ட் வந்துட்டே தான் இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேனே எனக்கும் அவனுக்கு நிறையா ப்ரப்போசல் வரும்னு. ஆமாம், நீ கூட வீட்டுக்கு கிஃப்ட் கொண்டு வருவீங்களா அடிக்கடி? ஆமாம், அந்த மாதிரி அவனுக்கு வரும். ஓ, எனக்கு அதை கேட்கும்போது லைட்டாக டென்ஷனாக இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், இப்படியே பல்ல கடிச்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம் வரான். பட் ஆரம் வந்தப்போ என்ன நோட் பண்ணவே இல்லை. அது வந்தோடனே அங்கே இருக்க gift எல்லாம் எடுக்கிறான். ஒரு கவர் வச்சுருக்கான். அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி அங்கே இருக்க ஒரு பீரோவில் வைக்கிறான். அந்த பீரோவில் அவ்வளோ gift இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அதையும் வேற பிரித்து வைக்கிறான். லெட்டர் தனியாக gift தனியானு. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தான் டெஜின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பார்த்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஹைன் எப்போ வந்தனே? ஆ, அந்த gift வைக்கிறப்பையும் வந்தால் அதை நீங்கள் எடுத்து வைக்கும்போது வந்தேன். ஓ, சரி சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கையை பிடிக்கிறான். நீங்கள் ஆரம் கை எடுத்துட்டு எப்போ இந்த gift வருது? அது பல வருஷமாக வந்துட்டுருக்கு. அதையே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜின்னு நிமிஷம் என்னை தங்கச்சி இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நீங்கள் இப்படி பேசி ஜின் பார்த்ததே இல்லை. ஏன் நீ அதை கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை? அது இப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்துட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கலாம். அமைதியாக நில்லுண்ணா சொல்லு, நீ ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லலை? அது நார்மல் தானடி. நீங்கள் ஆரம் பார்த்து நார்மல். அப்போ எனக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிக்கிறான். அப்போ ஒரு பையன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா அது உனக்கு நார்மல் தானே? என்ன அப்படி இல்லை அப்படின்றான். உங்களுக்கு செம்ம டென்ஷன். இந்த தின்னு நீயே கொட்டியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ஜின் வந்துட்டு சத்தியமாக இது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு தெரியல எது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க பின்னாலேயே ஆரம் வந்துட்டுருக்கோம். மொத்த காலேஜும் ஆரம் பார்க்குது. ஏன்னா ஆரம் வந்து அந்த காலேஜுக்கு மேரேஜ் நம்மலாம் யார்ட்டையுமே சொல்லலை, யார்ட்டையும் அவன் பெருசாக காட்டிக்கவும் இல்லை. சடனாக பார்த்தா ஆரம் ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்கான். எல்லாருக்கும் யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, எந்த கிளாஸ்ன்னு, எந்த கிளாஸ், நீ இது பார்த்துருக்கேன், நீ இது பார்த்துருக்கேன்னு பேசிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் கடகடன்னு காருக்கிட்ட போயிட்டு யாரும் டக்குன்னு கைப்பிடிச்சிட்டு என்ன நான் சொல்லணும்னு சொல்லி மறைக்கணும்னு நினச்சிட்டா மறைக்கிறேன். அப்போ வளருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைக்கணும்னு நினச்சி சத்தியமாக மறைக்கல. அது நார்மல் தானே, அதான் சொல்லலை. நார்மல் தானேன்னா உனக்கு நார்மல் தான், எனக்கு அது நார்மலாக நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அதை ஈவன் நீ ஒன் டைம் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஓகேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். உன் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போ அதெல்லாம் ஒரு நாள் ஃபியூச்சர் ஒன்று தேவைப்படுது தானே. ஐயோ என் சத்தியமாக அப்படி இல்லை. அதெல்லாம் தூக்கி போட்டா அவங்க கஷ்டப்படாங்க வச்சு தானே வச்சுருக்கேன். அது அதெல்லாம் நான் எடுத்து கூட திருப்பி பார்த்ததுலாண்டி எப்படி கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன்டி. அவ்வளோ தாண்டி வேண்டாம். நீங்கள் செம்ம டென்ஷனுக்கு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுங்க. ஆரம் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம் இங்கே வந்துட்டு புலம்புறேன் ஜின்னுக்கிட்ட போச்சுன்றான். அதுக்கப்புறம் லீவ் எடுத்துகிட்டு ஆரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அது மட்டும்தான் சண்டை. ஆரம்க்கு உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அவன் என்ன சொல்ல வந்தாலும் லாக் அடிச்சு அடுத்த கொஷின் கேட்குறீங்க. ஆரம் அதுக்கு பதில் சொல்கிறங்காட்டி அடுத்த கொஷின் இன்னொரு லாக் அடிச்சிருப்பீங்க. ஆரம்க்கு பதிலே சொல்ல முடியல. அப்படியே ஒரு 2 டேஸாக சண்டை போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஆரம் ஆஃபீஸில் ஆரம் கேபினுக்கு பக்கத்தில் இன்னொரு சேர் போட்டுட்ருக்காங்க. ஆரம்க்கு ஒன்றும் புரியல. எங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் தானே சின்ன உட்காந்துருப்பான். யாரா தெரியலாம், புதுசாக ஸ்டாஃப் சேர்ந்துருக்காங்களாம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் மட்டும் சும்மா அவனோட ஃபைல் பார்த்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் யாரோ வந்துட்ட மாதிரி இருக்கு, அவன் கவனிக்கவே இல்லை. ஆரம் டேபிளில் பார்த்தா ஒரு கிஃப்ட் வைக்கிறாங்க. அதாவது பக்கத்து டேபிள் கையிலேருந்து வருது. ஆரம் நிமிஷம் இதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாக்கு திரும்பி பார்த்தா வேணுன்ட்டு என்ன அடுத்த கிஃப்ட் வச்சதாங்க வேணாம் கிஃப்ட் வச்சாங்க முடியா நீங்கள் இனி பேர் உனக்கு கிஃப்ட் வரக்கூடாதுலாம் அதான் உனக்கு பாதுகாப்பாக நானே வந்துட்டேன். 6 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க ஷாக்கு. ஆரம்பங்களை பார்த்துட்டு நீ கிஃப்ட் வச்சு நான் வாங்கி பிண்டி செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் வர அந்த சைட் போயிட்டு இருந்தவங்களாம் கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுத்ததை கவனிச்சிட்டாங்க. அதுவும் ஆரம்பிட்டு நீ கொடுத்தா நான் வாங்கிட்டு செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணால. இது வரைக்கும் ஆரம் யார் கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆரம்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் இருக்குது. ஆரம் அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட அவன் போட்டிருக்கான்ல ஸ்பெக்ஸ், அதுக்கு ஆல்ரெடி இப்போ நீங்கள் கொடுத்ததை போட்டிருக்கான். அதில் அவனுக்காக நீங்கள் அதான் வாங்கி வச்சுருக்கீங்க. இது உன் ஃபேஸ்க்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க உட்காருங்க. ஆரம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ எப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு சொல்லவே இல்லை. ஈவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணின்னு கூட என்கிட்ட சொல்லலை. நீ எல்லாமே சொல்லிட்டா பண்ணுற. அதை ஏன்டி திருப்பி இழுக்கிற? ஆனால் தான் சொல்லலை. ஆனால் எனக்கு புருஷனை பார்த்துக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேனே. நீ வாயை மூடிட்டு உட்காருறியா? ஓகே எப்படி சொல்லிட்டு ஆரம்பம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் போகும்போது எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க. இவங்க ஆரம் கிஃப்ட் கொடுத்தாங்க, ஆரம் போட்டிருக்க கண்ணாடி இவங்க கொடுத்ததா அவ்வளோ பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போனோன்னே இந்த கிளாஸில் இருக்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட் சைலண்ட்டாக இருங்க. எல்லாரும் நிமிஷம் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன தான் டவுட்? ஏன் இப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிவிட்டு எல்லாம் பேசுங்க. எல்லோரும் அப்படியே நீங்கள் டென்ஷனாக சைலண்ட்டாக இருக்காங்க. மேம் கேட்கலாமா? கேளு மேம். ஆரம் சாருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்தோன்னே ஆரம் சார் ஏன் அதை ஓப்பன் பண்ணார்? அது இல்லாமல் அன்றைக்கே ஆரம் சார் உங்கள் பின்னாடியே வந்தார்.
உங்கள் ஆரம் சாரோட ஒய்ஃப் தான் நான். ஸோ எங்கள் 2 பேத்துக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவன் பின்னாடியே வந்தான். இதை தாண்டி அவன்கிட்ட கேட்க கொஷின் இல்லை. செம் டைம் இதை என்கிட்ட ரிட்டன் கேட்க கொஷின் இல்லை. அவன் என்னோட ஹஸ்பண்ட். ஓகேவா? உட்காருங்க. வேறு ஏதாச்சும் கொஷின்? நோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. எது சாரோட ஒய்ஃபானு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒயின் ரிட்டன் வர மாதிரி எல்லோரும் ஒய்ஃபுன்ட்டே இருக்காங்க. ஆரம்கே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு வந்து ஒரு பொண்ணு கங்க்ராச் பண்ணிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஓ சாரிம்மா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. தெரியும் சார். ஒயின் மேம் தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஆரம் கிட்ட வந்துட்டு, அடியே இதுக்கு தானே பிளான் பண்ணி பண்ணேன். ஆமாம் அதுக்கு தான் பண்ணேன். என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அடங்கிட்டான். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போல்லாம் ஆரம்புக்கு எந்த ஒரு ப்ரப்போசல்ஸும் வரதில்லை. சில பேர் மனசு தந்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஆரம்பிக்கிட்ட கிஃப்ட் கொடுத்து ஆரம்பிட்டு மேரேஜ் ஆயிடுச்சுமா, மேம் இங்கே தான் இருக்காங்க, அவ்வளோதான் வேணும் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஓடிடுவான். ஆரம்புக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுமா, அவள் அங்கே தாண்டா இருக்கா, என்ன கொண்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஸோ ஆரம்புக்கு வந்து அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், சம்டைம்ஸ் வந்துட்டு அது ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் தானே. சரி விட சொல்லிட்டு போகிறான். இவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இவன் தான் கல்யாணம் ஆகிட்டான்ல அப்படிலாம் சொல்லுவீங்க ஆரம்பிட்டு. எனக்கு வயசு ஆல்ரெடி எப்படிம்பா, வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படிங்க ஆரம்பிட்டு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் விஷயம் அது சரி விடு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஆரம்பம் இஷ்டத்துக்கு பேசுவீங்க. ஆரம்பிட்டு என்ன பேசினாலும் சிரிச்சுட்டே விட்டுருவான். என் பொண்டாட்டி தானே, அவளுக்கு தானே பேச உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஸோ உங்கள் லைஃப் எப்படியா ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நான் குயிட் பண்ணுறேன்ட்டுங்க. ஆரம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சரி விடு உன்னோட விருப்பம் தான் இருப்பான். நீங்கள் என்ன நான் குயிட் பண்ணுறேன் நான் பண்ணலைன்ட்டிங்க. ஆரம்பிக்குன்னு சொல்லி விட்டுட்டான். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, பட் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தனியாக இருக்க வேணாம். ஆரம்பம் வேறு போயிடுவாங்களா, ஐயோ மாசமாக இருக்க பிள்ளை எப்படி தனியாக வருதுன்னு ஆரம்பிக்க யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அதுங்காட்டி உங்கள் அம்மா வந்துட்டு இல்லைப்பா நான் கூப்பிட்டு போயிடுறேன்ட்டு இருப்பாங்க. ஆரம்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அங்கே தான் இருக்கான். ஸோ 4 பேர் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஆரம்போட அம்மாவுக்கு அவங்களுக்கு மனசு தாங்கலை. ஏன்னா வந்துட்டு தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்திருக்கு. ஒத்துருக்கவே மாட்டான், அடமுடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப குழந்தைல பேரன்ல எப்படி விட முடியும்? அதனால் அவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஆரமோட அப்பா வந்துட்டு பட் பிஸ்னஸ் இருக்குது நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்திருப்பாரு. அவங்க அம்மா தான் கூட இருந்துகிட்ருக்காங்க. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் டைம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் ஆகலைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பண்ணிக்கிறத வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அதுலேயும் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்துட்டு கீழே மெசேஜ் பண்ணலாம். நான் தாராளமாக அந்த லிங்க் கொடுத்துருவேன். ஓகேவா? இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாவில் 7 வர போகிறோம். ஐம் ஸோ ஹாப்பி. 1K எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 1K வர போகிறோம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் படிக்கோங்க. அங்கே வந்து நம்ம டிஎம் பண்ணலாம், பேசிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்டேட் வரும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் சேர்ந்து தான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ எதை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.